நண்பர்களுக்கு வணக்கம். எத்தனையோ முறை நம்ம சாலைகளில் பயணம் பண்ணியிருக்கோம். குறிப்பாக 4 வழிச்சாலைகளில் பயணம் பண்ணும்போது டோல்கேட்டை கடக்காமல் நம்ம போக முடியாது. அப்போ பல மாற்றுத்திறனாளிகளும் கேட்குற கேள்வி என்னென்னா, டோல்கேட்டில் மாற்றுத்திறனாளிக்கு ஃப்ரீ இருக்கா? அதுக்கு என்ன செய்யணும்? அப்படி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு தொடர்ந்து கேட்டு வராங்க. டோல்கேட்டில் மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் பயணிக்கிற வாகனங்களில் ஃப்ரீயாக போக முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளில் வெகு சிலர் தான் கார்கள்லையும் பேருந்துகள்லையும் ரயில்கள்லையும் பயணம் பண்ணுறாங்க. அதிலும் மிக மிக குறைவான சதவீதத்தினர் தான் சொந்தமாக கார் வைத்து அவர்களுடைய தேவைகளுக்கு போயிட்டுருக்காங்க அல்லது வாடகை வாகனத்தில் போயிட்டுருக்காங்க. இப்படி சொந்தமாக கார் வாங்க விரும்புகிற மாற்றுத்திறனாளிகளும் சரி, இல்லை கார் ஏற்கனவே வச்சிருக்கிற மாற்றுத்திறனாளிகளும் சரி, பல பேர் தொடர்ச்சியாக நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, குறிப்பாக திண்டுக்கல்லேருந்து நான் சென்னை போகணும் அப்படின்னா டோல்கேட்டுக்கே 1000 ரூபா 1500 வந்துடுதுங்க. நம்ம மாற்றுத்திறனாளி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாழ்கிறதே ஒரு பெரிய சிரமமான சூழ்நிலை. டோல்கேட்டு கொஞ்சம் ஃப்ரீ இருந்தால் நல்லா இருக்குமே. ஏற்கனவே எனக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், டோல்கேட்டில் மாற்றுத்திறனாளிக்கு ஃப்ரீ இருக்குது, அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்குறாங்க. நாம் ஏற்கனவே தொடர்ந்து நம்ம உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவோம், நமக்கு அதை பற்றி விவரம் தெரியல அப்படின்னு. ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம விசாரித்த வகையில் பல இடங்கள்லையும் விசாரித்து கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற வாகனத்துக்கு டோல்கேட் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி பயன்படுத்தக்கூடிய வாகனம் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். மாடிஃபை பண்ணுறதுனா எப்படி? கையிலே கிளச்சு, கையிலே கீரு, கையிலே பிரேக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வகைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கணும். மாற்றுத்திறனாளி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காரணங்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வாகனங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓடுதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். தமிழ்நாடு முழுக்கவே நம்ம கணக்கெடுத்தாலும் ஒரு 100க்கும் குறைவான வாகனங்கள் தான் அந்த மாதிரி பயணிச்சிட்ருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும், 19ஆம் தேதி நடந்தது. நான்லாம் ஓட்டு போட்டு நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி மாவட்டம் முழுக்க மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து ஓட்டு போடுறதுனுடைய அவசியம், யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்தால் நல்லது, மாற்றுத்திறனாளிய வாழ்க்கை தரம் சிறப்படைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க பல கூட்டங்களை நம்ம நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்துகிறோம். அப்படி கூட்டங்கள் நடத்துகிற போது நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி ஜான்சி ராணி அவர்களும் அந்த கூட்டங்கள் எல்லா கூட்டங்களையும் பங்கெடுத்தாங்க. அவங்களும் காரில் எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு காரை எடுத்து, ஏன்னா மொத்தம் 140 கிராமம், திண்டுக்கல் மாவட்டம் ஒரு 150 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறனால அடுத்தடுத்த கிராமங்களுக்கு நம்ம பயணிக்கிறது சிரமம் அப்படிங்கிறதுனால ஒரு காரை எடுத்துகிட்டு எல்லா பக்கமே நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டை எல்லாம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் யூடிஐடியை கொடுத்தாங்க. யூடிஐடியை கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு உடனே காசு வாங்க அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், இன்னும் இவ்வளோ காலமாக எனக்கு தெரியல, இவ்வளோ காலமாக யூடியூப்பில் நேயர்கள் கேட்டுருக்காங்க, ஒன்றும் பதில் சொல்லலையே. அப்போ நம்ம இப்போ என்ன இதனால் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யூடிஐடி கொடுத்தாலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாநில பொதுச் செயலாளர் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் தனியாக அடுத்த ஒரு 2 நாட்களில் நாம் மட்டும் தனியாக பயணம் பண்ணி மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டுச்சு. அப்போ அதே மாதிரி ஒரு டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணும்போது நான் லைவாகவே ஒரு வீடியோ எடுத்தேன். நீங்கள் அந்த வீடியோவை கூட நீங்கள் பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள் காரில் பயணிக்கிற போது டோல்கேட்டில் ஃப்ரீ இருக்கான்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு டோல்கேட்டை நான் இப்போ கிராஸ் பண்ண போகிறேன். நம்ம கையில் யூடிஐடி கார்டு இருக்குது. இந்த யூடிஐடி கார்டை கொடுத்து நம்ம எப்படி அதில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நேரடியாக லைவ்லேயே பார்க்கலாம். அப்படி ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது சொந்த வாகனங்கள் வைத்திருக்கவங்க அல்லது வாடகை வாகனங்களை போகக்கூடியவங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த யூடிஐடி கார்டை கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. இப்போ டோல்கேட் வந்துருச்சு, நமக்கு பார்ப்போம். இப்போ டோல்கேட் நம்மளை நெருங்கிடுச்சு.
நம்ம கார் டிரைவர்கிட்ட என்னுடைய கார்டை நான் கொடுத்துட்றேன். அவர் கையில் இப்போ கார்டு வச்சுருக்காரு. இப்போ நண்பர்களே, இப்போ டோல்கேட் இப்போ வந்துருச்சு. டோல்கேட்டுக்குள்ளே இப்போ நம்ம நுழையிறோம். பாருங்கள், இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நேரடியாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். இப்போ டோல்கேட் வந்துருச்சு. நம்ம வந்து டோல் அடைச்சிருக்குது, நீங்களே பார்க்கலாம். நேரடியாக கார்டு கொடுக்குறாங்க கையில். மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கார்டை கொடுக்குறாரு. இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. கிரீன் கலர் சிக்னல் எரியுது, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். நீங்களும் நேரடியாக நீங்கள் பார்த்தீங்க. அந்த அடிப்படையில் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு நான் நேரடியாக சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது வாகனங்களில் தமிழ்நாடோ மற்ற இடங்களோ, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு அனுபவம் கிடச்சிருக்கு, வெளி மாநிலங்களில் போகிற போது நமக்கு அந்த அனுபவம் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நேரடியாக பார்த்து கற்றுணர்ந்து அதில் நமக்கு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல இப்போ நேரடியாக உங்களுக்கு லைவில் காமிச்சிட்டேன். அவங்க வந்து உடனடியாக எந்த பைசாவும் வாங்காமல் நம்மளை அனுமதிச்சாங்க. இது மாதிரியான பல்வேறு தகவல்களையும் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நண்பர்களே, மாற்றுத்திறனாளிகள் 4 வழிச்சாலையில் பயணிக்கிற போது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுங்கிற போது மாற்றுத்திறனாளிக்கான யூடிஐடி காண்பித்தால் ஃப்ரீயாக அனுமதிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த மாற்றுத்திறனாளி அந்த வாகனத்தில் இருக்காரான்னு பார்க்குறாங்க. நாங்கள் பயணம் செஞ்சது எல்லாமே சொந்த வாகனங்கள், வாடகை வாகனங்களில் பயணிக்கலை. வாடகை வாகனங்களை இதை அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். நம்ம மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா, டோல்கேட்டில் நம்முடைய யூடிஐடி கார்டை பயன்படுத்தி இலவசமாக பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் அமல்படுத்தி பார்த்துட்டோம். இந்தியா முழுக்க இதை அமல்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை இந்தியா முழுவதும் பயணிக்கக்கூடிய 4 சக்கர வாகனங்களில் 4 வழிச்சாலையில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யூடிஐடியை காண்பித்து அவ்வாறு பயணித்திருந்தால் அதை பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம திரும்பவும் மக்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இன்றைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு புதிய தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இது மாதிரியான பயணம் மேற்கொள்வது இந்த காணொலியின் மூலமாக நீங்கள் பெற்ற படிப்பினின் அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது உங்களுக்கு மிச்சமாகி இருந்தால் அதுதான் இந்த காணொலியுடைய வெற்றியாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் டோல்கேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக போங்க. இன்னும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் எந்தெந்த வகையெல்லாம் வெளியில் வர முடியுமோ அந்தந்த வகையில் வெளியில் வந்து நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.